திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் பேங்க் முன்பு தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் பேங்க் முன்பு மாவட்ட தலைவர் சுந்தரபாண்டியன் தலைமையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்தும், கள்ளச்சாராய உயிரிழப்புகள், தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதைப் பழக்கங்கள் உள்ளிட்டவை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சியினர் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மாவட்ட செயலாளர் ராஜா, தேசிங்க தொகுதி பொறுப்பாளர் சிவானந்தன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள். நடப்பதே சட்டத்தின் ஆட்சியா, நடப்பதே சட்டத்தின் ஆட்சியா, நடப்பதே சட்டத்தின் ஆட்சியா, நடப்பதே சட்டத்தின் ஆட்சியா, ஆட்சியா துரிய குடிக்கிடு தடுக்கிடு 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 ஒடுங்கல் அரசை தடுக்கிடு ஒடுங்கல் அரசை தடுக்கிடு 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 ஒடுங்கல் அரசை தடுக்கிடு ஒடுங்கல் அரசை தடுக்கிடு திமுக ஆட்சி 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 மூன்றாண்டு முறையன் ஆட்சி மூன்றாண்டு முறையன் ஆட்சி திமுக ஆட்சி திமுக ஆட்சி திமுக ஆட்சி திமுக ஆட்சி மூன்றாண்டு முறையன் ஆட்சி மூன்றாண்டு முறையன் ஆட்சி மூன்றாண்டு முறையன் ஆட்சி மூன்றாண்டு முறையன் ஆட்சி படுகொலையா படுகொலை படுகொலையா படுகொலை திருந்தனுமா படுகொலை திருந்தனுமா படுகொலை படுகொலையா படுகொலை
தன்னுயிரீந்த மா வீரருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போரிலே உயிரை நீத்த மாவீரர்களுக்கு நாம் தமிழரின் வீர வணக்கம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற சந்தான ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் திராவிட மாடல் அண்ணாச்சி சட்டம் ஒழுங்கு என்னாச்சு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது தேசம் அரசாங்கத்திற்கு முதலீடு வேண்டும். இந்த மின் உயர்வுக்காக இழப்பில் போய் சென்று கொண்டிருக்கிறது. அதை ஈட்டுவதற்காக இந்த மின் உயர்வு என்று கூறுகிறார்கள். சரி, அப்படி என்றால் இந்த அரிசி அட்டைக்கு பயண திட்டத்தை அறிமுகப்படுத்துவதும் எதற்காக? அரசாங்கத்திற்கு முதலீடு இல்லைன்னா அப்ப ஏன் இதை செய்யும் வெற்றி என்று வெட்கம் இல்லாம கூறுறாங்க. இவர்களுக்கு துணையாக நிற்கிறார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். படுகொலை, கள்ளச்சாராயம், இந்த விபச்சாரம், பாலியல் வன்கொடுமை, இது எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் நீங்கள் ஒரு வரலாற்று கணக்கு எடுத்து பாருங்கள். இதெல்லாம் அதிகமாக உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். இதை எவ்வாறு தடுக்க வேண்டும்? இந்த அரசாங்கத்திற்கு கொஞ்சமாவது சிந்தித்து செயல்பட திராணி இருந்தால் அவர்கள் அதை செய்யட்டும்.